வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தியோனிலா பிரதீப் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி கருவேப்பிலை சாதம். இந்த ரெசிபியை ரொம்ப சுலபமாக பண்ணிடலாம். ஆனால் இதோட டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதே அளவுக்கு இதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸும் ரொம்ப அதிகம். கருவேப்பிலை நார்மலாக செஞ்சு கொடுத்தோன்னா குழந்தைங்கள்லாம் அதை எடுத்து தனியாக வச்சுருவாங்க. அதனால இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக கருவேப்பிலை சாதம் செஞ்சு தந்தீங்கன்னா அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த கருவேப்பிலை சாதம் பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா அதில் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவு உளுத்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் அளவு சீரகம், 1/2 டீஸ்பூன் அளவு வெள்ளை எள்ளு, 4லேருந்து 5 மிளகு, 4 வரமிளகா. காரமான மிளகா வந்தால் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா பருப்பெல்லாம் பொன்னிறம் மாற வரைக்கும் அதை நல்லா வறுத்துக்கோங்க. தீஞ்சிராமல் பார்த்துக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சே நல்லா வறுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பருப்பெல்லாம் பொன்னிறம் ஆனதுக்கப்புறமா இதில் ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்துக்கோங்க. ரொம்ப கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. ரொம்ப அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா ரொம்ப புளிப்பாயிரும். இது கூடவே 1 கப் அளவு கருவேப்பிலையை நல்லா கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் அதை காய வச்சுட்டேன். ஏன்னா ரொம்ப ஈரமாக இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது. சேர்த்ததுக்கப்புறமா நல்லா வதக்கிக்கோங்க. கருவேப்பிலெல்லாம் நல்லா ரோஸ்ட் ஆகி மொறுன்னு ஆற வரைக்கும் வதக்கிக்கோங்க. கருவேப்பிலெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் ஒரு 1/8 டீஸ்பூன் அளவு பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஆற வச்சிடலாம். இப்போ கருவேப்பிலெல்லாம் நல்லா ஆறிடுச்சு. இப்போ மிக்சி ஜாரில் சேர்த்து இதை அரைச்சி எடுத்துடலாம். தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை, பவுட்ரு அரைச்சாவே போதும். பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி 1 கப் அளவு வேக வச்ச சாதம் எடுத்திருக்கேன். வேக வச்சதுக்கப்புறமா 1 கப் அளவு. இந்த சாதத்தை எப்பயுமே உதிரியாக வடிச்சுக்கோங்க. அப்போ தான் கருவேப்பிலை சாதம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ இதை நல்லா ஒரு தட்டில் ஆற வச்சுருங்க. சூடாக இருக்கப்போ இது பண்ணக்கூடாது. இப்போ கருவேப்பிலை சாதம் எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம். தாளிக்கிறதுக்கு அதே கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. அடுத்து இதில் கடுகு, உளுத்தம்பருப்பு, அப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு, ஒரு 2 வரமிளகா இதெல்லாம் போட்டு தாளிச்சிக்கலாம். அந்த கிளிப்பிங் மட்டும் மிஸ் ஆயிடுச்சு. நான் சைடில் எந்தெந்த அளவு அப்படின்னு எழுதிடுறேன், பார்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அப்புறம் இதில் நம்ம வடித்து ஆற வச்சுருந்தோம் இல்லையா, அந்த சாதத்தை இதோடவே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு மெதுவாக கலந்துக்கோங்க. சாதம் உடஞ்சிடாமல் கலந்துட்டு நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல அந்த கருவேப்பிலை பொடி அது உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. முழுசாக கூட சேர்த்துக்கலாம், கரெக்டான அளவில் தான் இருக்கும். அப்படி இல்லை உங்களுக்கு ரொம்ப வேணாம், கொஞ்சம் கம்மியாக இருந்தால் போதும் அப்படின்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க. பார்த்தீங்களா எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு. நான் எல்லா பொடியுமே சேர்த்து கலந்துட்டேங்க. சாதத்தை கலக்கிறப்ப மட்டும் உடஞ்சிடாமல் பார்த்துக்கோங்க. ஹெல்தியான கருவேப்பிலை சாதம் ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த ரெசிபியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூட உருளைக்கிழங்கு அப்புறம் அப்பளம் இதெல்லாம் சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்ற உங்கள் கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக்ஸை மறக்காமல் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய ரெசிபிஸ் பார்க்குறதுக்கு தியோனிலா பிரதீப் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நிறைய பிகினர்ஸ் ரெசிபீஸும் டிஐஒய் விளாக்ஸ் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் பார்க்குறதுக்கு தியோனிலா பிரதீப் டிஐஒய் விளாக்ஸ் அண்ட் யூஸ்ஃபுல் இன்ஃபோ அப்படின்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லிங்க் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, சைட்லைன் டிஸ்பிளே ஆகுது. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தியோனிலா பிரதீப். தேங்க்யூ.